அதான் மூலம். ஆனந்த மூலம். அந்த மூலத்தை அறிந்தால் இவனுக்கு அந்த யமனி வந்த வாய்ப்பு, காயத்தை சுத்தி செய்ற வாய்ப்பு. காய சுத்தி என்பது ரொம்ப ரொம்ப மர்மமான விஷயம். தேரான தாய் சுத்தி செய்யாவிட்டால், காயம் அழிந்து போகும்னு சொல்லுவார். அடுத்தபடி சாதனையாய் அடிக்கடி மூலத்தை தொட்டு சாதனை அடிக்கடி மூலத்தை சாதனை எதுன்னு கேட்டான். ஒன்றை அடைய வேணும் என்றால் அதுக்கு உறுதி மனப்பான்மை. அதான் சாதனை. அடிக்கடி மூலம் தொட்டுக்க. அது தொட்டுக்கணும் எப்படின்னு கேட்டான். ஒடுங்குகின்ற வாசியை புறமத்தை அப்படி கவனத்தான். புறமத்தை கவனித்தாலே வாசியை தொட்டுட்டான். அடிக்கடி மூலத்தை தொட்டு பார்த்தோம். இங்கே வாசியை மூக்கு பக்கம் விழுப்பது தொட்டு பார்க்குற இடம் புறமும். வாசி மூப்பக்கம் எடுத்து அது எந்த எந்த இது கோலில் தொட்டு பார்க்கணும். சுழிமுனை என்று சொல்கிற கோலில் தான் தொட்டு தோக்குமல்ல. அது அப்போ இது ரொம்ப ரொம்ப மேலே வேறு வழி இல்லை. படிச்சுட்டவா அதெல்லாம் ஒருத்தர் உணர வேண்டிய உண்டு. ஆசான் சுட்டி காட்டாமல் புரியுமே. சாதனையாய் அடிக்கடி மூல